ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 4ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் கூட சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம். தாயார் சம்பந்தமான விஷயங்களாம் அற்புதமான பலன்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ராகுடைய சார்ந்து இதனால் செலவு நிறைய இருக்கும், குடும்பத்தில் நிறைய செலவாகிறது இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிட்டு அதனால் மன உளைச்சல் ஆகுறது, இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டான்ட்டு யாராச்சும் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை கரெக்டான விட தான் நினைக்கிறேன். ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்கள் எமோஷனாக வந்து ஒரு டெசிஷன் எடுக்க தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து சுக்கிரன் சாரத்திலே போகும்போது அந்த மாதிரி டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 7 ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் எதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸோ சனி புதன் பார்வை இருக்கும்போது மற்றவங்க உங்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா, நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க. ஒன்று பார்ட்னராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஸோ என்ன நம்மளை வந்து சீட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இதில் வந்து தாயாரும் நடக்கும். ஸோ தாயாரும் புதனாக வரும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சரி, மனைவி சம்மந்தமான விஷயம் 1க்கு 4 வாட்டி யோசித்து டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுத்து அதுக்கு சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு வச்சுமே, பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி படத்தோடு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது அது கணவன் மனைவி நடுவில் வந்து வாக்குவாதங்கள், அவங்க குடும்பத்தை இவங்க திட்டது, இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது மாதிரி அந்த வாக்குவாதத்தினால ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலு கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயாணம் முதல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது பெரிய திட்டங்கள் போடுவீங்க, பெருசாக ஏதாச்சும் வரணும். பட் இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற